கண்டு கொள்வார்களா எம்எல்ஏ மற்றும் மேயர்? 21வது வார்டு பொதுமக்கள் வேதனை. திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட நத்தர்ஷா பள்ளிவாசல் 21வது வார்டு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் கழிவு நீர் அப்பகுதியில் உள்ள ஜுபைர் ஸ்டோர் சாமியார் தோப்பு பகுதி பின்புறம் வழியாக கோட்டை ரயில்வே இன்ஸ்டிடியூட் ஒட்டி உள்ள தடுப்பு சுவர் வழியாக போலிகிராஸ் வழியாக சென்றது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதை தடுத்து எஃப்எஸ்எம் வழியாக செல்ல மாற்றி அமைத்தனர். இதனால் அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாமல் வீட்டினுள்ளே கழிவுநீர் குழாய் வழியாக தண்ணீர் வந்து விடுகிறது. இதனால் பெரியவர்கள், முதியவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் நோய் ஏற்பட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரி செல்கிறோம். மேலும் இந்த கழிவுநீர் செல்லும் சாக்கடை 5 அடிக்கும் மேற்பட்ட ஆழம் உள்ளது. ஆனால் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் மண் தேங்கி சாக்கடை முழுவதும் அடைத்து தண்ணீர் செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்படுகிறது. உடனடியாக இந்த கழிவுகள் சாக்கடையை முழுவதுமாக தூர்வாரி கழிவுநீர் தண்ணீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக பலமுறை வார்டு கவுன்சிலர் மும்தாஜ் பேகத்திடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இனிகோ இருதயராஜ் இதுவரை வந்து இங்கு பார்த்ததில்லை. மேலும் மாநகராட்சி மேயர் பல வார்டுகளில் ஆய்வு மேற்கொண்டாலும் இப்பகுதியை கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் பலமுறை கவுன்சிலர் மும்தாஜ் பேகத்திடம் சொல்லியும் எந்தவித நடவடிக்கை எடுக்காததால் இது சம்பந்தமாக இப்பகுதி மேயர் மற்றும் இந்த தொகுதி எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அனைவரும் இதை சரி செய்யும் வரை சாலை மறியலில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். இருக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மோரி தண்ணி போக மாட்டேங்குது. பின்னாடி வந்து இது தண்ணி போகிற அளவு வாய்க்கா மாதிரி இருக்குது. அந்த வாய்க்கா வந்து தூர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து கவுன்சிலர்ட்டையும் சொன்னோம். அவங்களும் சரி வேறு நடவடிக்கை எடுக்கல. 2 வாட்டி சொல்லிட்டோம். நம்பணும் அவங்களும் சரி இல்லை. எம்எல்ஏ வந்து இன்னைக்கு வந்து ஓட்டு வாங்க வரப்போ தான் இந்த ஏரியாவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் அவர் வரவே இல்லை. இங்கே வந்து நாங்களே எத்தனையோ வாட்டி முறையிட்டோம். அங்கிட்டு வந்து தூர் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு தண்ணி போக வசதியாக இருக்கும். பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அவஸ்தைப்படணும். பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போகுது. அதனால நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு முடிவு எடுக்கணும். மோரியை சுத்தம் பண்ணி நல்லா தூர் வாரி இது பண்ணி விடணும். இல்லாட்டி நாங்கள் பார்ப்போம், 2 வாரம் பார்ப்போம். இல்லையா அப்புறமேல நாங்கள் சாலை மறியலிடுவோம். ஆனால் புழுங்கள் வந்து நிறையா வருது. இங்கே வந்து மாநகராட்சி செக் பண்ணுறதுக்கு வராங்க. வந்து நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சாலும் புழுவாக இருக்குது, அதுவாக இருக்குதுன்னு இப்போ தண்ணியெல்லாம் கொட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்தால் அவங்களும் சரி வர நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் அதுக்கு நல்லா இது பண்ணணும். மோரியில் புழு வந்துக்கிட்டு என்ன செய்யுது? எப்போ பார்த்தாலும் டாக்டருக்கு செலவு பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறோங்க. நாங்கள் ஏதாவது வழி செஞ்சு விடுங்க எங்களுக்கு. இல்லையா நம்ம ரோட்டில் வந்து உட்காந்துக்குவோம். அப்புறம் இன்னும் 2 வாரம் பார்த்துட்டு வந்து ரோட்டில் உட்காந்துக்குவோம். கவுன்சிலர் சொல்லிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? நடவடிக்கை எடுத்துருக்காங்க? நான் கவுன்சிலர் ஒன்றும் எட்டியும் வந்து பார்க்குறது இல்லை. யாரும் இங்கே வந்து எட்டியே பார்க்குறது இல்லை. அதை ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வர்றாங்க. அதுக்கப்புறம் யாருமே இங்கே இந்த பக்கமே வர்றது கிடையாது. அவங்க சாக்கடையால புழு வருது. வீட்டுக்குள்ளே வந்து புழு வருது. தண்ணியே போக மாட்டேங்குது. தண்ணி அப்படியே நிற்கிது மோரியில். எவ்வளோதான் குப்பை அள்ளுறது? குப்பை அள்ளிட்டாலும் மோரியில் தண்ணியும் போக மாட்டேங்குது. அது அதை வாக்கியா சரி பண்ணால் தான் தூர் வரனா தான் போகும் தண்ணி. இல்லைன்னா போகாது தண்ணி. பாருங்க, அங்கே புழு வருது, இங்கே புழு வருதுன்னு சொல்லுவான். இந்த புள்ள வந்து சொல்லுவான், பாரு நாங்கள். ஆமாம், இந்த சொல்லு நீ தானே சொல்லுவேன். நானிட்ட இந்த புழு வருது, நீ புழு வருது நானிட்ட வாந்தி எடுத்துக்கிறோம் நாங்கள் அப்படின்னு உட்காந்துக்கிறோம். இப்போ அதுக்கு போய் சொன்னால் கூட யாரும் எதுவும் கவனிக்கிறது இல்லை. வர்றாங்க, அவங்க பற்றி எந்த இடத்த கொண்டாந்து மேலே இருக்கிற குப்பையை மட்டும் கொட்டிட்டு போயிடறாங்க. எனக்கு அந்த குப்பை திரும்ப அந்த மோரில் தானே உள்ள உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. யாருனவோ சொல்கிறாங்க, நம்ம சரின்னு சொல்லி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்க நாம வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்குறோம். ஜன்னல் கதவை திறந்தால் வெறும் ஒரே நாற்றவங்களை அள்ளி கட்டி எனக்கு என்னன்னு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் சொன்னால் கூட காதில் வாங்கிக்கிறது. இதெல்லாம் நல்லா இருக்குங்களா? ஜனங்க நல்லா இருந்தாங்க இவங்க ஓட்டு கேட்க முடியும். நம்ம நல்லா தான் அவங்களுக்கு ஓட்டு கேட்டு இவங்க ஜெயிச்சு வர முடியும். அதை விட்டு நாமளே எல்லாம் போயிட்டு அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? இவங்களுக்கு சொல்லி எப்படி ஜெயிச்சு வர்றவங்க இவங்க சொல்லுங்கள். நம்ம மக்களுக்காக இவங்க வராங்க, கவுன்சிலராக வர்றாங்க அவங்க. அப்புறம் மக்களே இல்லைன்னா அப்புறம் எப்படி ஓட்டு கேட்க முடியும்? இவங்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் கவனிச்சவங்களே 2 வாரம் பார்ப்போம். இல்லையா சாலை மறியல் தாங்க உறுதி. இது அவர்தான் போய் சொன்னதான் அனுப்புகிறாங்க.
அனுப்பி அந்த மிஷினில் இருக்கிறது மேலே இருக்கிற குப்பை மட்டும் அள்ளிடுறாங்க. உள்ளே இருக்கிற குப்பை மண் அள்ளுறதே இல்லைங்களா? 10 அடி ஆளுங்க அந்த மோரி உங்களுக்கு. அந்த மோரியே தெரியுதில்ல. உங்கள் குப்பை எல்லாம் வந்து திரும்ப அந்த குப்பை போட்டால் திரும்ப அந்த குப்பை திரும்ப உள்ளே தானே போகுது உங்களுக்கு. திரும்ப அந்த குப்பையை அள்ளுறதே இல்லையா? அப்படியே ஒட்டிட்டு போயிடுறாங்களே. அதுக்கப்புறம் கொசு வராது என்ன செய்யும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தூர் வாரினா தான் அங்கே அந்த மண் எல்லாம் தான் ஆளுங்களை வச்சு அவங்க வேலை முடிஞ்சது. அவங்க உட்காந்துட்டோமா அதோட சரி அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. அப்படி இல்லை மேல் இடத்துக்கு தான் போக முடியுங்க. வேற வழி இல்லை உங்களுக்கு. ஓட்டுக்க எல்லாம் எந்த சந்துக்குள்ள இருந்தாலும் ஓடி வர்றாங்க. ஓட்டு முடிஞ்சிச்சா அவங்க வேலை முடிஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு எட்டி கூட பார்க்கறதில்ல போய். அப்படி இல்லை அங்கே அனுப்புறோம் அதோட சேர்ந்து அனுப்புறது இல்லை. ஒன்றும் இல்லை உங்களுக்கு. காதில் வாங்குறதில்ல. இப்போ எதுக்கு ஜனங்களுக்காக எதுக்கு ஓட்டு கேட்குறாங்க வர்றாங்க இவங்கெல்லாம் சொல்லுங்க. நம்ம ஓட்டு போடாது இவங்க உட்கார முடியும். ஓட்டு இவங்க பொண்ணு அப்படி எப்படி இவங்க உட்கார முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நல்லது சேர்த்தா உட்காடுறாங்க. இல்லை இவங்களுக்கு குப்பையே வாங்க வந்து அந்த அம்மா ஒரு பக்கம் சொல்லுது கொசு மருந்து வந்தால் அவர் சரியாக அடிக்கிறது இல்லை. அப்போ தண்ணி வர வீட்டுக்குள்ளே போகாது என்னங்க செய்யும்? ஊரில் இருக்கிற தண்ணி பூரா மோரில் தான் போகுது. பின்னால் 10 அடி ஆளும் அது உங்களுக்கு. ஒரு அடி கூட மேலே இல்லை. பூரா மோரி தரம் தான் போகுது. முதல்ல மேலே இருக்கிற குப்பையை அள்ளிட்டு அந்த உள்ளே இருக்கிற மண்ணை அள்ள சொல்லுங்க. ஆமாம் அது மண்ணை அண்ணா தான் அந்த ஆல்ரெடி இந்த 10 அடி இதை தெரியும் உங்களுக்கு. இல்லை தண்ணி போகும் நல்லா உங்களுக்கு. இது முதல்ல இந்த உதவியை முதல்ல செய்ய சொல்லுங்கள். வேற ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அது முதல்ல வந்து பார்க்க சொல்லுங்கள். அப்படி இல்லையா மேலே அதுக்காக தான் போக முடியும் இல்லையா? இதுதான் மறியல் தான் செய்ய போகிறோம் எல்லாம் சேர்ந்து. ஒரு 1000 2000 வீடுங்க இருக்குது உங்களுக்கு. எல்லாத்தையும் கூட்டி போய் மறியல் நிற்க போகிறோம் நாங்கள். அது வேறு வழியில் உங்களுக்கு நீங்கள் இது செஞ்சுக்குங்க.